எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான தட்டைப்பயிறு குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தட்டைப்பயிறு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சோம்பு கீரையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியவும் உள்ளே சேர்த்துட்டு 2 to 3 விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சைடில் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைத்து வைத்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா குக் பண்ணி வச்சிருக்க தட்டைப்பயிரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அரை டேபிள் ஸ்பூன் வெல்லமும் கொத்தமல்லி தூளும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான குழம்பு ரெடி.